நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெப வேளைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேகர் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்காக, ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஜெபங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. உங்கள் ஜெபங்களில் என்னை நினைத்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே நாம் வழக்கம் போல் ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்ல இருக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து அநேக ஊழியங்களுக்கு அழைத்து சென்றார். அதில் தந்த சில ஜெப குறிப்புகள் உங்கள் மத்தியில் வைக்க இருக்கிறேன். அதில் விசேஷமாய் அநேகர் கொடுத்த ஒரு ஜெப குறிப்பு, குழந்தை இல்லையே என்று. ஐயா, 8 வருடமாகிறது, 13 வருடமாகிறது, 2 வருடமாகிறது, 3 வருடமாகிறது, 6 வருடமாகிறது என்று அநேகர் கொடுத்தார்கள். என் ஆண்டவர்களுக்கு ஒரு இரக்கம் பாராட்டும்படி எங்களுக்காய் ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளது என்று. நீங்கள் நீதிமான்கள், கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்கள் நீதிமான்கள், பரிசுத்தவாட்டிகள். உங்களுடைய ஜெபம் அவர்களுக்கு தேவை. இப்பொழுதும் யார் யார் குழந்தை பாக்கியம் இல்லாதும் வேதனையோடு வருத்தத்தோடு இருக்கிறார்களோ, குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் தேவன் இரக்கம் செய்யும்படி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். கர்த்தாவே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையும் கொடுத்து, அப்படி அவன் இருந்தது நல்லதல்ல என்று சொல்லி பலுகி பெருகும்படி அவனை ஆசீர்வதித்து ராஜரீக ஆசாரிய சந்ததிகளை பெற்றெடுக்க உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஏற்படுத்தினீரே. அதை நினைவு கூர்ந்து பிள்ளை இல்லாத இருக்கிற என் அன்பு சகோதரிக்கு நீர் மனதிறங்கப்பா. எங்களுக்கு அனுப்பியிருக்கிற அனுப்பாத ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் இரக்கம் பாராட்டும் நான் சுபிக்கிறேன். குழந்தை இல்லாததினால் படுகிற வேதனை வருத்தத்தை பாருங்க டேடி. எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனையோ பேர் என் அன்பு சகோதரிகள் வாழ வெறுத்து, வாழ்க்கை வெறுத்த நிலையில் இருக்கிறார்கள். தேவனே, நீர் மனதிறங்குங்கப்பா. என் அன்பு சகோதரிகளுக்கு ஆண்டவரே நீர் மனதிறங்கும். கற்ப பிரச்சனைகள் மாறட்டும். கற்பத்தின் கரை கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நான் பார்க்கிறேனே. உம்முடைய சுதந்திரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளை செய்யுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளை செய்யுங்க. தாகத்தோடு இருக்கிறவன் மேல் ஆண்டவரே நீர் இரக்கம் வைக்க ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்ந்திருக்கட்டும். நேசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உம்முடைய அடிமைகிற அதிகாரத்தோடு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக நம்முடைய கொடுகையிலே அநேகர் கொடுத்த ஒரு ஜெப குறிப்பு, வேலை இல்லையே என்று. ஐயா, நான் படித்திருக்கிறேன், என் படிப்புக்கேற்ற வேலை இல்லை. என் பிள்ளையை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தேன், வேலை இல்லை. நான் படித்தேன், என்னால் இப்பொழுது அந்த படித்தது தகுந்தாற் போல் வேலை செய்ய முடியவில்லையே என்று பலர் புலம்புகிறது உண்டு. செபிக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்களும் இதில் ஒரு ஆளா? உங்கள் சொந்தங்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்களா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன்னோடு இருக்கிறார். பயப்படாதே. சீக்கிரத்தில் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இரக்கம் பாராட்டி நல்ல வேலையை தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். என்னோடு கூட ஜெபிப்பீர்களா? என் அன்பு கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நாம் சேர்ந்து ஜெபிப்போம். வேலை இல்லாது இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தகுதியான நல்ல வேலை வாய்ப்பை தரும்படி நான் ஜெபிப்போம். சொல்லுங்கப்பா, ஒரு வேலை தாங்க. அருமையான தேவ மனிதர் பவுல் சொல்வார், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாத இருந்தால் சாப்பிடவும் கூடாது என்று. நம்முடைய பிள்ளைகள் வேலை செய்ய விரும்புகிறார்களப்பா, விரும்புகிறார்கள். இன்னும் வேலையில் ஆசீர்வாதம் இல்லையே என்று இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை தாரும். விதத்திலே நீதிமொழியில் 22 லாஸ்டர் சொல்லியிருக்கபடி, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்னால் நம்ம ராஜாக்கள் மத்தியில் நிற்பான் என்று சொல்லியிருக்கிற அந்த வசனத்தின்படி
இவர்கள் ஜாக்கிரதையாய் தங்கள் வேலையை செய்து ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இன்றைக்கு நீர் அப்படிப்பட்ட பலனை தார். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை மூடி பாதுகாத்து வழிநடத்தட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் சேனைகளின் கர்த்தராம் இயேசு மகாராஜன் எனக்கும் ஒரு வார்த்தையை தந்து அனுப்பியிருக்கிறார். உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? என்னோடு திருப்புங்களேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 34 அதிகாரம் 15வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது. வேதத்திலே தேவாதி தேவன் விதமாய் சொல்லியிருக்கிறார். அவருடைய கண் யார் மேல நோக்கமாக இருக்குது? சத்தமாக சொல்லுங்களேன், ஏன் மேலே. அப்படி சொல்லுங்களேன், ஏன் மேலே நோக்கமாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்கள் நீதிமான்கள், பரிசுத்தவாட்டிகள், பரிசுத்தவான்கள். தேவாதி தேவன் விதமாய் சொல்லியிருக்கிறார், அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது என்று புலம்புவார்கள். அநேக பெரியோர்கள் புலம்புவார்கள். அநேக வாலிபர்கள் பெரியோர்கள் புலம்புகிற ஒரு வார்த்தை உண்டு. ஐயா, என் பேச்சை யாரும் கேட்பதே இல்லை, என்னை யாரும் கவனிப்பதே இல்லை, நான் என்ன செய்வேன்? யார் என்னை கவனிப்பார்? யார் என் பேச்சை கேட்பார்? புலம்புவதுண்டு. என் அன்பு பெரியோரே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்திலே தேவனிதமாய் சொல்லியிருக்கிறார், அவர் கவனிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய கண் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, பார்த்துக்கிட்டே இருக்குதான். பூமி எங்கும் உலாவுகிற அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. எதற்காக? உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. எதற்காக? உங்களை இம்மட்டும் வழிநடத்த தேவன் இன்னும் வழிநடத்த, பாதுகாக்க, இன்னும் தேவையான ஆசீர்வாதங்களை தர நோக்கமாயிருக்கிறார். ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு பள்ளத்தாக்கிலே பூக்களை ஆராய்ச்சி செய்கிற அந்த ஆராய்ச்சியாளர்கள் குழு ஒன்று ஒரு பெரிய பள்ளத்தாக்கிலே ஒரு அழகான பூவை பார்த்திருக்கிறார்கள். இது ஒரு வினோதமான ஒரு பூவாக இருக்கிறது. இது என்ன பூ? இதன் தன்மை என்ன? இது எப்படி இருக்கிறது? நாம் எப்படியாயிலும் இதை பார்க்க வேண்டுமே என்று தீவிரப்பட்டிருக்கிறார்கள். போனவர்களோ பெரியவர்கள். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், யார் இந்த பள்ளத்தில் நமக்காக இறங்குவார்? யாரால் இறங்க முடியும்? நம்மால் இந்த பள்ளத்தில் இறங்க முடியாதே என்று பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சிறுவன், ஒரு வாலிபன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். அந்த வாலிபனை பார்த்து இவர்கள் எல்லாம் கூப்பிடுகிறார்கள், தம்பி, நாங்கள் இந்த மாதிரி சயின்டிஸ்ட், இந்த பூக்களை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள். இங்கே ஒரு பள்ளத்தாக்கிலே உங்கள் பகுதியில் ஒரு பெரிய பூவை பார்த்துருக்கிறேன். அந்த பூ மிகவும் அழகாக இருக்கிறது. அதன் தன்மை என்ன? அது என்ன பூ என்று நாங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எனக்காய் அந்த பூக்களை நீங்கள் பறித்து வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இவர் வாலிபர் சொல்லியிருக்கிறார், சரி, நான் பறித்து வருகிறேன். ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். என் அப்பா பக்கத்திலே அடுத்த கிணத்துல இருக்கிறார். அவரை கூட்டிட்டு வந்து அந்த கயிறை பிடிக்க சொல்லணும். இவர் சொல்லியிருக்கிறார், ஐயா, தம்பி, நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கிறோம், உன்னை நாங்கள் பிடித்துக் கொள்வோம், நீ எங்களை நம்பி கிணத்துக்குள்ள இறங்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர் சொல்லியிருக்கிறார், இல்லை, உங்களை நம்பி நான் இறங்கப் போவதில்லை. என் தகப்பனார் வர வேண்டும், என் தகப்பனார் வந்து இந்த கயிற்றை பிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவுதான் இவர்கள் நினைத்து கொண்டார்கள். அவருடைய தகப்பனார் ஒரு பெரிய திறமசாலி ஒழுக்க, பெரிய பயில்வான், பெரிய பயங்கரமான ஆள். அவர் வந்தால் தான் அவர் இறங்குன்னு சொல்லுறாருன்னு சொல்லி அந்த நபரை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த நபரை பார்த்த மாத்திரத்திலே அத்தனை பேருக்கும் மிகுந்த கோபம். ஏனப்பா, ஏன்? உன்னுடைய தகப்பன் ஒரு சோட்டை போல இருக்கிறார். அவர் மிகவும் ஒல்லியாய் மெலிந்த உருவம் கொண்டவராயிருக்கிறார். நாங்கள் எவ்வளவு திடகாத்தரமான மனிதர்கள்,
எங்களை நம்பி நீ இறங்க மாட்டாயா ஏன் என்று கேட்ட பொழுது அந்த வாலிபன் சொன்னானா, ஐயா, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பார்வையெல்லாம் அந்த பூவின் மேலே இருக்கும், ஆனால் என் தந்தையுடைய கண்களோ என் மேல் நோக்கமாயிருக்கும். என் தந்தையுடைய கண் என்னைத்தான் பார்த்து கொண்டு இருக்கும். எனக்கு என்ன வேண்டும், நான் என்ன செய்கிறேன், என்னை என்ன செய்ய வேண்டும் என்று என் தந்தையின் கண் தான் பார்க்கும் என்று சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு அதைத்தான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். உலகம் உன் பாடுகளை பார்த்து ஒதுங்கி போகலாம், உலகம் உன் வருத்தத்தை பார்த்து ஒதுங்கி போகலாம், உலகம் நீ படுகிற பிரயாசத்தை பார்த்து, நீ அனுபவிக்கிற துன்பத்தை பார்த்து, வீணான காரியங்களை பார்த்து கைகூட்டி சிரிக்கலாம். ஆனால் உன்மேல் நோக்கமாய் உன்னை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் ஐயா. உன் கஷ்டத்தை, உன் வேதனையை, வருத்தத்தை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் கேட்கிறவர். கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி உன் விண்ணப்பத்தையும் கேட்க விரும்புகிறார். ஆம், அவரிடத்தில் சொல்லி பாருங்கள். அடுத்தபடியாக பாருங்களேன், அந்த சங்கீதம் 34:16 விதமாய் சொல்கிறது, தீமை செயலுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. இங்கே கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன். அவருடைய செவி திறந்திருக்கிறது என்று உங்களுக்கு சொன்னேன். இங்கே அடுத்த அவசரத்தை பாருங்க, அவருக்கு விரோதமாக இருக்கிறதாம். யாருக்கு? தீமை செய்கிறவர்களுக்கு. தேவாதி தேவன் எப்படிப்பட்டவர், என்ன சாயலில் இருப்பார் என்று நீங்கள் தேடினால் கண்ணாடியை பார்க்கலாம். ஏனென்றால் அவருடைய சாயலில் நம்மை படைத்தாராம். ஆமென் தானே ஐயா? அவருடைய சாயலில் படைத்த நாம் பாவம் செய்து, ஏகமாய் பாவம் செய்து அவருடைய மகிமையை அற்று போனோம், அவருடைய மகிமையை இழந்து போனோம். ஆனால் அவர் நம் மேல் வைத்த அன்பு மாறாதிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், தீமை செய்வனுக்கு என் முகம் வேறுபட்டு இருக்கிறது என்று. விதத்திலே கர்த்தரை நம்பி நன்மை செய்ய, அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய் என்று சொல்கிறது. நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? உன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? உன் சந்ததி வாழ்ந்து உன்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும் என்றால் நீதிமானாய் மாற வேண்டும் ஐயா, நீதிமானாய் மாற வேண்டும். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறாராம். அடுத்த வசனம் பாருங்களேன், 17ஆம் வசனத்திலே, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். கேட்பாருன்னு கேட்டேன், சொன்னேன். எப்போங்க பாராம்? உபத்திரவங்களில் கேட்பாராம். நம்ம எல்லாருமே சொல்லுவோம், நானும் சேர்த்துதான். யார் கேட்டாலும் யார் தான் நம்ம, நாங்கள் எப்பேற்பட்ட நீதிமான், நாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? ஜெப குறிப்பு ஏதாவது இருக்காயான்னு சொன்னா அவ்வளோதான். ஆண்டவரே, ஐயோ பிரதர், நான் நினைத்ததெல்லாம் வீணா போகுது, நான் நினைக்கிறதுக்கு விரோதமாக எல்லாம் நடக்குது, நான் நினைச்சது போல எதுவுமே இல்லை, நான் நினைச்ச வாழ்க்கை அமையல, நான் நினைச்ச காரியம் எனக்கு நடக்கலை, நான் இவ்வளவாய் வேதனைப்படுகிறேன் என்று சொல்வார். என் ஆண்டவங்களோடு பேசட்டும். நீதிமொழிகளிலே நாம் யார் என்று கண்டுகொள்ளலாம். நீங்கள் நீதிமானா, பரிசுத்தவாட்டியா, நீங்கள் யார் என்று பார்க்க விரும்பினால் நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்த்தீர்கள், துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான்கள் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நடக்கிறதா? சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறதோ? ஐயோ, நாம் பயந்தது போலே ஆகிவிட்டது என்று சொல்லுகிறாயா? சோதித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். என் ஆண்டவங்களோடு பேசுவாராக, என் ஆண்டவங்களோடு பேசுவாராக. வேதத்திலே ஆண்டவரும்
உலக இரட்சகருமாகிய இயேசு மகாராஜன் அதை சங்கீதம் 34:18 சொல்லியிருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்டார்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளில் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படுவதில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு ஒரு வேளை துன்பத்தின் மேல் துன்பம், வருத்தத்தின் மேல் வருத்தம் என்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அதை ஒன்றும் சேதப்படுத்தாதான், உன் எலும்புகளை ஒன்றும் சேதப்படுத்தாது. என் ஆண்டவர் சொல்கிறார், தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளியார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார் என்று இந்த சங்கீதம் தனது சங்கீதத்திலே அந்த 34ஆம் சங்கீதத்திலே முடிக்கிறார். யார் ஐயா நீதிமான்? நாம் எப்படி நீதிமானாய் மாற முடியும்? இந்த பட்டத்தை எங்கே போய் வாங்க? ஒரு நீதிமான் என்று பட்டம் கொடுக்குறாங்களா? என்ன விலை கொடுத்தா அது வாங்கிடணும் ஐயா, ஆமாவா இல்லையா? ஆனால் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டாரே. அங்கீகரிப்பாரா? அங்கீகரிக்க மாட்டார். வேதத்தின்படி யார் நீதிமான் என்று தேவன் சொல்வதை கேளுங்களேன். எசேக்கியேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம் விதமாய் சொல்கிறது, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய கட்டளையை கற்பனையை கைக்கொள்கிறவன் நீதிமான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாராம். எசேக்கியேல் 18:9 வேதத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய கட்டளையை கற்பனையை கை கொண்டதுண்டா? கட்டளை கற்பனை என்றதும் எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. எஜமான் இயேசு மகாராஜன் மனிதனாய் சுற்றித்த நாட்களிலே, மனித அவதாரம் எடுத்த நாட்களிலே அவரிடத்தில் போய் ஒருவன் தன்னை நீதிமானாய் காண்பிக்க விரும்பினான். நல்ல ஒரு பதவி, நியாயாதிபதி என்கிற ஒரு பதவி இருந்துச்சு. பார்வைக்கு நீதிமானாய் நிறைய பேர் அப்படித்தான், அப்படித்தானே? எல்லாருமே அப்படி பெரிய பசுத்தவான் போல, பசுத்தவாட்டி போல எல்லார்ட்டையும் காமிச்சு கொடுப்போம். ஆனால் இருதயம் ஆண்டவனோடு பேசிட்டோம். அங்கே அந்த மனிதன் வந்தான். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் 27 அவருடைய சம்பவம் இருக்கிறது. அங்கே பார்த்தோம் என்றார். அவன் கேட்குறான், நான் நித்திய ஜீவனை பெறணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ல, கட்டளை கற்பனை கை கொள்ள வேண்டும். சிறு வயது முதல் கேட்பது. அப்போ அவர் சொல்கிற ஒரு சம்பவத்தை, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து தன்னுடைய சமாதான பட்டணத்திலிருந்து வேறு பட்டணத்துக்கு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டு போனான். அது ஒரு பெரிய ஒரு சத்தியம். அவரை நெருங்கின சொந்தம், நெருங்காத சொந்தம், தெரிஞ்சவங்க, ஊழியக்காரங்க எல்லாரும் விலகி போயிட்டாங்க. அப்போ கேட்டார், அவருக்கு பிறன் யார் என்று. யாரெல்லாம் உதவி செய்யலையோ அவங்கெல்லாம் இன்றைக்கு உதவி செய்யக்கூடியவருடைய, உதவி பெறக்கூடிய நிலையில் இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் ஒதுங்கி வந்திருப்பீர்கள். வேதத்தின்படி அல்ல. ஒருவேளை நான் அடிக்கடி சொல்வேன், உன் சொந்தம் கஷ்டப்படும் பொழுது எங்கோ இருக்கிற ஒரு நபருக்கு, உன் கண் காணாத நபருக்கு, உனக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு நீ அனுப்பி என்ன பிரயோஜனம் ஐயா? அண்ணா, அக்கா, நீங்கள் உங்கள் பொருட்களை, பணத்தை, நேரத்தை அனுப்பி என்ன பிரயோஜனம்? உன் சகோதரன் ஒருவனுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறானே, உன் சகோதரி கஷ்டத்தில் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்களே. கடந்த நாளில் ஒரு பெரிய கொடை கலைக்கப்பட்ட பொழுது இதில் இப்படியாக ஒரு சம்பவத்தை சொன்னேன். ஆபத்தில் உதவாத அண்ணனும் தம்பியும் எங்கே போவான் என்று. ஒரு மனிதர் தன்னை மறந்தவராய் அழுது நான் வெளியே வரும்பொழுது என் கையை பிடித்து சொன்னார், ஐயா, நீங்கள் பேசினது எல்லாம் என் குடும்பத்தில் சம்பவித்தது ஐயா. நான் இந்த பட்டணத்தை சார்ந்தவன் அல்ல,
எனக்கு இந்த மாநிலம் அல்ல, எனக்கு வேறு பக்கத்து மாவட்டம். நாங்கள் அங்கே வசதியான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் நல்ல வசதி. என் தகப்பனார் கஷ்டப்பட்டு போனார். என்னுடைய சொந்த அத்தை, மாமா, சித்தப்பா எல்லாம் கோடீஸ்வரர்களாக இருந்தார்கள். எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை ஐயா. நாங்கள் அங்கே வாழ முடியாமல் இங்கே வந்துவிட்டோம். அவர்கள் நினைத்திருந்தால் எங்களுக்கு உதவி செய்திருக்கலாம். அவர்கள் எங்களுக்கு நினைத்து கொஞ்சம் உதவி செய்திருந்தால் நாங்கள் இங்கே வர வேண்டிய அவசியம் இருக்காது. எங்களுக்கு உதவி செய்யவில்லை. நன்றாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ ஒரு நேர சாப்பாடு யாராவது தருவார்களா என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் ஐயா. நான் கடந்த நாளில் போய் என்னுடைய கரத்தினாலே அவர்களுக்கு செய்துவிட்டு வந்தேன் என்று சொன்னார். அவர்கள் சொன்னார், 40 வருடத்துக்கு முன்பதாக கோடீஸ்வரர்களாக இருந்தவங்க. அன்றைக்கு கஷ்டப்படுகிற தங்கச்சி மகனை, கஷ்டப்படுகிற தம்பியை, தம்பி பிள்ளையை கவனிக்காதவர்கள் இன்றைக்கு அடுத்தவரிடத்தில் கையேந்துகிறார்களாம். சொல்லுகிறார், பெரிய வசதி இருந்தது, பெரிய வீடு இருந்தது எங்கள் பட்டணத்திலே. எங்கள் வீடு பெரிய வீடு. எங்கள் பட்டணத்திலே எங்களுடைய அந்த அவங்களுடைய அப்பாவுடைய தங்கை சொல்லுகிறார், தங்கத்தில் ரோஜா பூ வச்சுட்டு வந்தது அப்படின்னு. அவ்வளோ பெரிய குடும்பம் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போய் யாராவது உதவி செய்யலாம் என்று உதவி கேட்கிறார் ஐயா என்று சொன்னார். சகோதரனே, ஏழைக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். ஏழையும் திக்கற்றவரை விசாரிக்க ஒரு தெய்வம் இருக்கிறார். உலகத்தின் பார்வைக்கு நம்மை நீதிமானாய் நாம் காண்பித்துக் கொள்ளலாம். நம்மை நீதிமான் போல் காமிக்க நீங்கள் நிறைய நடிக்கலாம். ஆனால் இந்த நடிப்பை பார்த்து தேவன் மயங்க மாட்டார். அம்மாவா இல்லையா? இந்த நடிப்பை பார்த்து, இந்த வெள்ளையை பார்த்து, இந்த ஏதோ ஒரு காரியம் அட்டேகப்பா தோத்ரா இதுக்கெல்லாம் அவர் ஏமாற மாட்டார். உன் இருதயம் சுத்தமாயிருக்கிறதா? நீ நீதிமானா, நீ பரிசுத்த வாட்டியா என்று அவர் நிறுத்து பார்ப்பார். எங்கே போவாய்? உன்னுடைய உலக சர்டிபிகேட் அவரிடத்தில் சொல்லாது. நான் அடிக்கடி சொல்வேன், ஐயா, இந்த உலகத்தில் நீங்கள் நடித்தால் உங்களுக்கு விருது கிடைக்கலாம், பதவி கிடைக்கலாம், பணம் கிடைக்கலாம், என்னெல்லாமோ கிடைக்கலாம். ஆனால் பரலோகத்தில் உங்கள் நடிப்புக்கு எதுவும் கிடைக்காது. நன்றாய் நடித்தீர்கள் என்று உங்களுக்கு ஒரு அவார்டோ கருவாடோ தரமாட்டாங்க. நான் உங்களோடு பேசுவோராக. உலகத்தில் நடித்தால் அத்தனையும் கிடைக்கிறது. நன்றாய் நடித்தார்கள் என்று விருது கொடுக்கிறார்கள். நன்றாய் இந்த சிறுவன் நடித்தான், நன்றாய் இவள் நடித்தாள் என்று அவருடைய காரியம். ஆனால் பரலோகத்தில் அப்படி அல்ல. நீ பூலோகவாசி அல்ல. நீ 10ஓடு 11ஆய் இந்த பூலோகத்து மக்களைப் போல மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்க பிறந்தவன் அல்ல. கர்த்தர் உன்னை நம்பி பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்மேல் ஒரு பெரிய காரியத்தை நியமித்து தான் உன்னை பூமியில் வைத்திருக்கிறார். கர்த்தர் வைத்த திட்டத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பி ஒவ்வொரு நாளும் தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார். ஆனால் நீ அவருடைய திட்டத்தை மறந்து போனாய். உன்னை உருவாக்கின திட்டத்தை நீ மறந்து போனாய். உன்னை பாதுகாத்த திட்டத்தை நீ மறந்து போனாய். உன்மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை நீ மறந்து போனாய். இன்றைக்கு பார்வைக்கு நீதிமானாய் இருக்கிறாயா? தேவனோடு பேச உனக்கு நேரம் இருக்கிறதா? அவருக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறதா? நான் உங்களோடு பேசுவாராக. வேதத்திலே யாத்ராகமம் புஸ்தகம் 23:9 சொல்கிறது, நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். துன்மார்க்கனை நீதிமான் என்று தேவன் தீர்க்க மாட்டாராம். நீங்கள் நீதிமானா துன்மார்க்கனா என்று வேதத்தை பாருங்கள். ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளரிடம் போய், நீங்கள் அநேகம் ஆயிரம் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தீர்களே, இதில் எதே விசேஷம் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், நான் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தேன். நான் ஒரு பாவி என்று கண்டுகொண்டேன். இதுவே என்னுடைய பெரிய கண்டுபிடிப்பாய் நான் நினைக்கிறேன் என்று சொன்னாராம். வேதத்திலே தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு மறந்துடும் ஐயா, அம்மா,
நாளைய நாள் யாருடையது? உங்களுடைய கருத்தில் இருக்கிறதா? இல்லையே, தேவனுடைய கருத்தில் அல்லவா இருக்கிறது. இந்த நாள், இந்த நேரம், அப்பா, நான் நீதிமானாய் இருக்க விரும்புகிறேன். உம்முடைய பார்வையில் எப்பொழுது நான் தெரிகிறவனாய் இருக்க விரும்புகிறேன். சொல்ல மாட்டாயா? சொல்ல மாட்டாயா? சகோதரனே, சகோதரியே, தேவன் பேச அநேக முறை உன்னோடு வந்தும் நீ உன்னை மறைத்து கொண்டாய். நீ உன்னை மறைத்து கொண்டாய். அதனால் உனக்கு வருகிற நன்மைகளும் மறைந்து கொண்டது. நீதிமொழிகள் 10:6 சொல்கிறது, நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமொழிகள் 10:26 சொல்கிறது, நீதிமான்களுக்கு விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் என்று. நீ நீதிமானாய் இருக்க வேண்டும் ஐயா. நீ பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் மாற வேண்டும் அம்மா. ஒப்பு கொடுப்பீர்களா? அவர் வந்ததின் நோக்கமே பாவியை தேடித்தான், பரிசுத்தவானை அல்ல, பாவியை பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி அவனை பரலோகத்தில் சேர்ப்பது தான் வந்தார் ஐயா. எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள், தேவன் வந்ததே இதற்குத்தான் என்று. ஆனால் அதை செயல்படுத்த மனம் மறுக்கிறது. அநேகர் இப்பொழுது சொல்கிற ஒரு காரியம் உண்டு. அநேக பாஸ்டர்ஸ், அநேக ஊழியர்கள், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்வதுண்டு, ஐயா, என்னுடைய சபைக்கு அநேகர் வந்தார்கள், இப்பொழுது அநேகர் வருவதில்லை. ஏன்? நான் சொல்லாட்டால் யாராவது ஏதாவது சொன்னா போதும் உடனே தனக்கு தான் நினைச்சிட்டு சபைக்கு வராம செல்போன்லே உட்கார்ந்துக்கிட்டாங்க ஐயா. யார் அதனை விட்டு விட்டாயா? அற்ப மனிதன் பேசின வார்த்தையினை நீ நம்பி ஊழியத்தை விட்டு விட்டாயா? அற்பமான காரியத்திற்காய் உன் பரிசுத்தத்தை இழந்து போனாயா? சில நிமிட சந்தோஷத்திற்காய் உன் ஜீவனை நீ மறைத்துக் கொள்கிறாயே, உன் ஜீவனை நீ அழித்துக் கொண்டிருக்கிறாயே. மனந்திரும்பு, மனந்திரும்பு. நீ நீதிமானாக்கப்பட்டவன், நீ நீதிமானாக்கப்பட்டவள். அவருடைய இரத்தத்தினாலே நீ நீதிமான், அவருடைய இரத்தத்தினாலே நீ நீதிமான். அவர் தம்முடைய இரத்தத்தை மனப்பூர்வமாய் சிந்தி உன் பாவங்களை மன்னித்து, உன் அக்கிரமங்களை மன்னித்து, உன் நோய்களை நீக்க விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பாயா? அப்பா, என்னையும் மன்னிங்கப்பா, என்னையும் மன்னிங்க. இத்தனை நாள் உம்மை மறந்து போனேன், இவ்வளவு நாள் உமக்கு பிரியமில்லாத நான் செய்து வந்தேன். நான் எண்ணிக்கொண்டேன் நான் நீதிமான் என்று. ஆனால் இன்று தெரிகிறது எனக்கு எல்லாமே எதிர்ப்பாயிருப்பதினால் நான் பாவி என்று. இன்றைக்கு நான் உணர்ந்து கொள்கிறேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தது உண்மைதான், உமக்கு விரோதமாய் பாவம் செய்து உண்மைதான். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கப்பா. இந்த ஒரு விஷயம் என்னை மன்னிங்கன்னு சொல்லுவீங்களா? அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, உன்னோட ஆண்டவர் பேச விரும்புகிறாருமா. ஐயா, ஆதியில் இருந்த அன்பு உங்களிடத்தில் இருக்கிறதா? ஆதியில் கொண்ட அன்பு, கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பு வைராக்கியம் இப்பொழுது எங்கே? என் ஆண்டவர் தேடுகிறார். ஆனால் அவர் அதே அன்போடு, அதே பாசத்தோடு, அதே இரக்கத்தோடு இருக்கிறதுனால தான் நீங்க எப்படி இருக்கீங்க. என் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரன் நான் மாறாதவர், நான் மாறாதவர் என்று சொல்கிறார். அதனால் யாக்கோபின் புத்திராக நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்வார். நீ நிர்மூலமாகலம்மா. நீ அப்பப்போ நேரத்துக்கு நேரம் மாறி மாறி ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி கஷ்டம் வரும்போது ஓடி வருக. கஷ்டம் தீர்ந்தது அவரை விட்டுட்டு ஓடிடுத. ஆண்டவர் அப்படி இல்லைம்மா, உன்னை தேடுகிறார், உன்னை ஆசிரியக்க விரும்புகிறார். அதிகமாக நேசிக்கிறீர்கள் பரலோக பிதாவே. இன்று உம்முடைய சத்தத்தை நான் உம்முடைய அடிமையின் அதிகாரத்தோடு உங்கள் பிள்ளைக்கு சொன்னேனப்பா. யார் யார் இந்த செய்தியை கேட்டு உம்மிடத்தில் வருகிறார்களோ அத்தனை பேர் மேல் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. இவர்கள் உம்முடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஐயா, இவருடைய உம்முடைய ரத்தத்தினாலே பசுத்தவாட்டிகள் ஆண்டவரே. மெய் சமாதானத்தை, மெய் சந்தோஷத்தை, மெய் ஜீவனை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இவர்களுக்கு கொண்ட எல்லாவற்றையும் கருத்து வைக்கிறேன். தொழில்களை ஆசீர்வதியும்,
குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தாரும். சமாதானம் இல்லாத இந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை தாரும். என்னென்ன ஆசீர்வாதங்கள் நன்மைகள் தடைபட்டிருக்கிறதோ அது அத்தனையும் இன்றைக்கு மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சகல ஆசீர்வாதங்கள் நன்மையும் தங்க வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியால் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே.